மயிலாடுதுறை முட்டத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட இன்ஜினியரிங் மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் கொலை தொடர்பாக அண்ணாமலை பேசியுள்ளார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் விளக்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? மாவட்டம் முட்டம் கிராமத்திலே சாராய விற்பனையை தட்டி கேட்ட பொறியியல் பயிலக்கூடிய கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்களை சாராய வியாபாரிகள் படுகொலை செய்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். இறந்து போன அந்த இளைஞர்களுடைய குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது, இது அந்தந்த பகுதி காவல்துறையினருக்கு தெரியாமலா இருக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2 சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் உயிர் போயிருக்கிறது, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருக்கின்றதா என்று அரசை நோக்கி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே, தமிழ் திரையுலகம் உங்கள் கைகளில் தானே இருக்கின்றது என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். முதலமைச்சர் தனது கரங்கள் இரும்பு கரங்கள் என்று அவ்வப்பொழுது சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலையில் அதை விமர்சிக்கக்கூடிய வகையிலே இதுபோன்று கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாவிட்டால் தமிழ் சினிமாவிலே முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே என்றும் கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சரை நோக்கி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு தற்பொழுது 2006 முதல் 2011 காலகட்டத்தில் திமுகவின் இருண்ட ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, முதலமைச்சருடைய கையாலாகாத தனத்தால் அமைதியான பொதுமக்களை மிக மிக மோசமான எதிர்விளைவுகளுக்கு தூண்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்றும் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் பகுதியிலே சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்களை சாராய வியாபாரிகள் படுகொலை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரை நோக்கியும் தமிழக அரசை நோக்கியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதுபோன்ற கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே 2006 முதல் 2011 வரையிலான திமுகவின் ஆட்சி காலம் இருண்ட காலமாக இருந்ததாகவும் தற்பொழுது அதைவிட ஒரு மோசமான நிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு தமிழ்நாட்டை தள்ளிச் சென்று கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார்.